கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:6 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதனை கண்டடைவாம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதனை கண்டடைவாம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உள்ளமதின் பாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். உள்ளமதின் பாரங்களை உக்காமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மாண்டு வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். தம்மாண்டு வந்தோரை தள்ளிடாரே, தாயாய் அணைத்திடுவார். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கெட்டது கிடைக்குமே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 5வது அதிகாரம் 6வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். அதை திராட்சை தோட்டத்தை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். தேவனுடைய கோபம். இவர் இந்த தேசத்தை கம்பேர் பண்றார், ஒரு திராட்சை தோட்டத்துக்காக கம்பேர் பண்ணுகிறார். இந்த திராட்சை தோட்டத்துக்கு என்னெல்லாம் செய்தால் அது செழிப்பா இருக்கும், நல்ல கனி கொடுக்கும், இதெல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. காத்துக்கிட்டு இருக்கார், நல்ல திராட்சை பழம் கிடைக்கணும், ஆனா கசப்பா கொடுக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, டேக் அவே. கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தை எடுக்க போகிறார். டேக் அவே. நமக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தை தெரியும். டேக் அவேங்கிறது என்னன்னா, கொரோனா டயத்துல உட்கார்ந்து சாப்பிட முடியாது, டேக் அவே அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. எடுத்துட்டு போயிரு, இங்க இருக்காது, சாப்பாடு தான் நான் கொண்டு போய். சரி, இந்த டேக் அவேங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தையை நான் சொல்றேன். லஹா. லஹா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். டேக் அவே, LAQAH, LAQAH, லஹா. இதுக்கு
என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து கொட்டிட்டு போயிடும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இருக்கு. அதற்கு என்ன அர்த்தங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளாமா? ஆதியாகமம் 8வது அதிகாரம் 9வது வசனம். நோவா பிழைக்குள்ள ஒரு புறா வைத்திருக்கிறார். இப்ப இவருக்கு தண்ணீர் வற்றிச்சா இல்லையா அப்படின்னு அவருக்கு பார்க்கணும். அதனால அந்த புறாவை தன் கையில வச்சுக்கிட்டு கையை எடுத்துறாரு. அது பறந்து டேக் அவே. பூமி எங்கும் ஜலம் இருந்தபடியினாலே அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்ப பேழைக்கு வந்தது. அவன் அதை கை நீட்டி அதை பிடித்து தனத்தில் சேர்த்துக் கொண்டான். மறுநாள் வெளியே விட்டான். டேக் அவே, கையை விட்டாரு, அது பறந்து போகுது. அப்ப டேக் அவேங்கிறதுக்கு இங்க நம்ம பாக்குறது என்னன்னா, ஒரு டெஸ்ட் வைக்கிற காய்ச்சல். ஆனா ஆண்டவர் திராட்சை தோட்டத்திற்கு கொடுத்த அத்தனை பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை டேக் அவே லஹா. சரி, ரிமூவ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 11 14 11. அப்பொழுது அவர்கள் சோதோம் குமாரனில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இது கொள்ளை பொருள். கொள்ளை பொருள் அப்படின்னா யுத்தத்துக்கு வராங்க, அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, அவங்க ஜெயிச்சதுனால எல்லாத்தையும் இருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை லஹார். திரும்ப உங்களுக்கு காட்டுறேன், விளைவிக்கும். தெரியுது உங்களுக்கு? LAQAH லாஹார். அந்த LA மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். ரைட். இரண்டாவது, ஆண்டவர் இதுல சாபத்தை அனுப்புகிறார். சாபம் வாசிப்போமா? எசாயா 5வது அதிகாரம் 6வது வசனம். முட்செடி முள், முட்செடி முள், தான், THORN, தான். தான் இதுக்கு வந்து எபிரேய வார்த்தை இல்லை, அதனால நான் கிரேக்க வார்த்தை எழுதிக்கிறேன். இந்த கிரேக்க வார்த்தை நான் சொல்றேன், இதில் உங்களுக்கு போர்டில் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க அதை எழுதிக்கிடுவோம். AKANTHA அக்னதா. அக்னதா. AKANTHA. அக்னதான் முள். அந்த முள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆதாம் மேல அது ஒரு சாபமாக வருது. ஒரு அருமையான ஒரு ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தார். அப்ப முள் இல்லாத இடம், சாபம் இல்லாத. அப்ப அவருக்கு ஒரு வேலை கொடுத்தார், பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அவர் பண்படுத்திட்டு இருந்தாரு, சாத்தான் உள்ள வந்துட்டான், பாதுகாக்கல. அதனால அத்தனை ஆசீர்வாதம் போகும்போது ஆண்டவர் ஒரு போனஸா ஒண்ணு கொடுக்கிறார், முள். அந்த முல்ல தான் அக்னதா. அக்னதா. சரி, மத்தேயு 7வது அதிகாரம் 16வது வசனத்துல முட்செடி நடுவுல இருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனம் கொடுக்கிறார் மோசேக்கு. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த முட்செடிங்கிறது இஸ்ரவேல் தேசம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பல பாடுகள் வழியாக கடந்து போய்கொண்டே இருக்குது. பல பாடுகளே கடந்து, ஆனா எத்தனை பாடுகள் வழியாக அது கடந்து போனாலும் யாராலும் அதை அழிக்க முடியாது. அதனாலதான் யாத்ராகமம் 7வது அதிகாரம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து, முட்செடி அக்னதா நடுவில் இருந்து. இந்த இபிரேய வார்த்தைகள் எல்லாம் கேட்க போகுது, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரி,
உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து முட்செடி அக்னியாலே ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து அது அழிய முடியாத ஒரு முட்செடி. சரி, இதுக்கு ஒரு உவமையாக காட்டிட்டார். மத்தேயு எடுத்துக்கொள்ளாமா? மத்தேயு 19வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் 19:2. போர் சேவர்கள் முள்ளினாலே ஒரு முடியை பின்னி இதுக்கு பாயிண்டட் ஆப்ஜெக்ட் எதெல்லாம் ஷார்ப்பா இருக்கோ அது எல்லாத்துக்கும் அப்னாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒரு சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. வாசிப்போம். ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 வருட ஆசாட்சியை குறித்து நம்ம பார்க்க போயிடும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இப்ப அந்த முட்செடிய ஆண்டவர் இஸ்ரேல் ஒரு சாபமாக காட்டுகிறார். உங்களுக்கு அந்த சாபத்தை குறித்து நம்பிக்கை இருக்கா இல்ல? எனக்கெல்லாம் பயங்கர நம்பிக்கை இருக்கு. தேவையில்லாம யாருடைய வாயில நம்ம விழுந்துடக்கூடாது. அவங்க ஒரு சாபத்தை நம்ம மேல போற்றக்கூடாது. ஒரு முறை ஒரு வக்கீல் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கிறார். இந்த ஃபேக்டரியில ஒருத்தர் அங்க விழுந்து இறந்துட்டார். அப்ப அந்த பையனுடைய அப்பா ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. என் பையன் இறந்துட்டான், நீங்க எப்படியாவது எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் சொல்லி. இந்த வக்கீல் அந்த ஓனர்கிட்ட ரூபா வாங்கிட்டு பொய்யா ஒரு சர்டிபிகேட் கொண்டு வச்சாராம் உள்ள. அதாவது போஸ்ட்மார்ட்டத்தில் இவர் வந்து ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்ட்டு காசு கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி உள்ள சொல்லிட்டார். இப்ப ஜட்ஜிட்ட இவர் குடிச்சிட்டு வந்து வேலை பார்த்து விழுந்தனாலதான் இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த இதுல இவர் ஜெயிக்க வச்சிட்டார். அவர் சொல்றாரு, சார் வெளியே போகும்போது இந்த பையனுடைய அப்பா மண்ணை வாரி என் மேல எரியிறான் சார், மண்ணை வாரி எரியிறான். என் இருதயமே நின்றுச்சு. ஐயோ, இந்த ரூபாய்க்காண்டி இப்ப இந்த சாம்பத்தை நான் வாங்கிய மண்டையில வச்சுக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி. சாபம், முள் இழக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும். சரி, 2 காரியம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, ஸ்கலோப்ஸ், SKOLOPS, ஸ்கலோப்ஸ் காட்டுறவங்களுக்கு. SKOLOPS, ஸ்கலோப்ஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஓமையாக சொல்றது. ஓமையாக சொல்றது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வசனத்துல இருந்து காட்டுறேன். எடுத்துக்கோங்க. என்னாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 33வது அதிகாரம். முள் ஆனா ஓமையாக சொல்லப்படுறது ஸ்கலோப்ஸ். 33:55 என்று சொல்றாரு. இங்க போற இடத்துல ஜாதியில் துரத்தாம வச்சிருந்தா அவங்க கண்ணுகளுக்கு முள்ளா இருப்பாங்க. நீங்கள் மீதியாய் வைக்கிற உங்கள் கண்களுக்கு முள்ளும் உங்கள் விழாக்களே கூறுமா. அந்த விழாக்களுக்கு கூறுங்கிறத தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஷார்ப் ஆப்ஜெக்ட். திரும்ப அதை காட்டுறவங்களுக்கு. SKOLOPS, எனி ஷார்ப் பாயிண்டட் ஆப்ஜெக்டுக்கு ஸ்கலோப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆண்டவர் ஓமையாக இன்னும் ஒரு காரியத்தை இதில் காட்டுகிறார். எடுத்துக்கொள்ளாமா? ஓமையாக நம்ம பார்ப்போம். ஓசியா 2வது அதிகாரம் 6வது. ஆகையால் இதோ நான் உங்கள் வழியை முள்ளினாலே அடைப்பேன்,
இந்த முள்ளுங்கிறது என்னதுன்னா நம்மளால் கடந்து போக முடியாத ஒரு ஸ்டாப், அடைப்பேன். சரி, உண்மையாக நமக்கு பல முறை கேட்ட ஒரு வாசனம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். என்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு மாம்சத்தில் ஒரு முல்லை கொடுத்தாருன்னா பவுல் சொல்லுகிறார். அதுவும் இந்த ஸ்கைலாப்ஸ் தான் ஓமையாக சொல்கிறார். பவுல ஆண்டவர் படவத்தை கூட்டிட்டு போயிட்டார். மனுஷர்கள் பேசாத பாஷைகள் எல்லாம் கேட்கிறார். இப்ப அவருக்கு ஒரு பெருமை வந்துடக்கூடாது. இந்த பெருமை வராம இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு முல்லை கொடுக்கிறார். இது ஹியூமிலிட்டி, தாழ்றதற்காக கொடுக்கிறார். சரி, இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்க போறோம். நான் உங்களுக்கு முல்லை காமிச்சிட்டேன். முள்ளினால் செய்யப்பட்டது. இப்ப அரிசி மாவுனால் செய்யப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே நீங்க சொல்ல. அரிசி மாவுனால செய்யப்பட்டது தோசை, இட்லி, இடியாப்பம், ஆப்பம், கல்லப்பம் எல்லாமே சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா இது முள்ளினால் செய்யப்பட்டது, ஆஃப் தார்ன். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தார்ன் அக்கத்தா அக்னாதா, AKANTH, அக்னாதா காமிச்சாங்க. இப்ப அதுலயே ஒரு ஆட் பண்றாங்க பாருங்க. இது அக்னாத்தினோஸ், முள்ளினால் அக்னாத்தினோஸ். உங்களுக்கு நான் காட்டுறேன், எனக்கு எழுதிக்கிடலாம். AKANTHINOS, of Tom, Agnathinos, Agnathinos. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா தெரியலையான்னு தெரியல, தெரிஞ்சா எழுதிக்கோங்க. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா மார்க் 15:17 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முள்ளினால் செய்யப்பட்ட ஒரு முடியை சுத்தமாக. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம வசனத்துக்குள்ள கடந்து போகிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 6வது வசனம். அதை பாலாக்கி விடுவேன். பாலாக்குறதுனால என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை சொல்றேன். ஒரு தூக்கணாங்குருவி இருந்துச்சான், ஒரு குரங்கு இருந்துச்சான். இந்த தூக்கணாங்குருவி சும்மா இருக்க வேண்டியதான். அது போய் குரங்கிட்ட சொல்லுதான், நாங்கெல்லாம் ஒரு சாதாரண ஒரு குருவி, எங்களுக்கு 2 கையும் கிடையாது, ஆனாலும் எங்களுக்கு இந்த ஒரு ஷார்ப்பான ஒரு பீக்கை வச்சு அழகா ஒரு கூடு கட்டிருக்கோம் பாத்தியா, உனக்கு இந்த மாதிரி கூடு கட்ட தெரியுமா அப்படின்ட்டு அந்த குரங்கிட்ட போய் நோண்டிச்சான். அந்த குரங்கு சொல்லிச்சான், எனக்கு கெட்ட தெரியாது ஆனா பிச்சு போட தெரியும்ட்டு அந்த குரங்கு அந்த தூக்கணாங்குருவி கூட்டாலாம் பிச்சு போட்டுச்சான். ஒரு சிலருக்கு உருவாக்க தெரியாது ஆனா பிச்சு படுத்து. ஆனா நம்முடைய ஆண்டவர் கிரியேட்டர், அவர் எல்லாத்தையும் உண்டு பண்ணினவர். இப்ப நான் என்ன செய்ய போறேன், அப்ப கிரியேட்டரால தான் இதை செய்ய முடியும். பாலாக்கு இதுக்கு என்னன்னா பாயிண்ட் நம்பர் 1, கிளை நறுக்கப்படாமல். இந்த கிளைக்கு கவாத்து அப்படின்னு சொல்றாங்க. கவாத்து. இப்ப ஒரு திராட்சை செடி இருக்கு, அந்த கிளையில அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு அந்த ஓனர், அந்த கார்டனர். இதுல கொலை நல்லா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ண மாட்டார், பூ இருந்தா கட் பண்ண மாட்டார், பிஞ்சு இருந்தா. ஆனா பூ இல்லை, பிஞ்சு இல்லை, பழம் இல்லை, ஆனா வெறும் கொப்பு மட்டும் இருக்கா, கட். அதை வெட்டி 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 ப்ரூமிங் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க, கவாத் தமிழ்ல. அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? கிளை நறுக்காமலன்னா லிட்டரலா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்ஷையை சொல்றாங்க. சிக்ஷையை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சிக்ஷித்து தான் தம் பிள்ளைகளை வளர்க்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரத்துல இந்த கிளை நறுக்காமல் இருக்குது. 5வது, அடிமையின் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளவோ சோர்ந்து போது. கர்த்தர் இடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து தண்டித்து ஏற்றுக்கொள்கிறோம். அதுல ரொம்ப கீ வார்த்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்கு உள்ளார்களபடி நம்முடைய புரோஜனத்திற்காக நம்ம சிக்ஷிக்கிறார். அதான் கலையக்கப்பட்டது. ஆனா சொல்றாரு, இனி நான் உங்களை சிக்ஷிக்க மாட்டேன், ஏன்னா உங்களை நான் வேசி பிள்ளை போல நடத்துறேங்கிறார்.
8வது வசனம், வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள். இப்ப உங்களை நான் என்ன ஆக்கிறேன், வேசி பிள்ளையாக்கிட்டேன். என் பிள்ளைய கிடையாது, அதனால உங்களுக்கு சிக்ஷை கிடையாது, உங்க கிளைகளை நான் வெட்ட மாட்டேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது, கலைகளை கொத்தி எடுக்காமல். கலைங்கிறது சாத்தான். நீங்க எதிர்பாராத நேரத்துல நித்திரை பண்ணும்போது கலையை வாசிச்சு போயிடும். இந்த கலைங்கிறது தவறான உபதேசம். இந்த தவறான உபதேசத்தை சாத்தான் விதைக்கும் போது அதை நம்ம பாதுகாக்கிறது ஆண்டவர் தான். இப்ப ஆண்டவருடைய கோபம் வரும்போது அவர் அதை அனுமதிக்கிறார். ஏன்னா நீ நான் சொல்றதை கேட்கல, நீ என்ன செய்ய, உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்து கொள் அப்படின்னு நினைச்சாரு. ஆண்டவர் விட்டுறாரு. அது விடாம நம்ம அவருடைய அன்புக்குள்ளே இருக்கும் பொழுது சிக்ஷையை கொடுக்கிறார். தவறான பொய் போதகத்தை அனுப்ப மாட்டான். அதை குறித்து ஒரு வசனத்தை காட்டுறேன். கலைங்கிறதுக்கு விளக்கம் நம்ம பார்க்க போயிடும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 10. கெட்டு போவர்களுக்குள்ளே அநீதியினால உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தினுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனதுனாலே அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதி அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சத்தை தேவன் அவர்களுக்குள்ள அனுப்புவார். பொய்யை விசுவாசிக்கிறது. இவங்களுக்கு எது மேல ரொம்ப அன்பு வரும்னா பணத்தின் மேல அன்பு வரும். ஒரு அம்மா என்னுடைய க்ளோஸ் ஒரு நண்பன் ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துச்சு, வட்டி ஹெவியா போட்டுச்சு. என்ன எப்படி இருக்குன்னா அவர் சொல்றாரு, என் ஃப்ரெண்ட் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற பணத்தை சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த அம்மா வட்டியா வாங்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னு சொல்லி, இப்போ நான் கொஞ்சம் உதவி பண்ணி அதை கட் டவுன் பண்ணி அந்த அம்மாவுடைய பிடி இருந்து நான் வெடி கொடுத்துட்டேன். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் பிள்ளை ஓடியா நீ விளையாட்ட இரு உனக்கு வச்சுக்கிறேன்ட்டு. அந்த அம்மா கிறிஸ்தவ அம்மா தான், ஒரு காலத்தில் நம்மளோட கூட இருந்த அம்மா தான். ஒரு சகோதரி இந்த அம்மாட்ட வந்துச்சு. வந்து ஒரு காலத்தில் இந்த அம்மாட்ட வாடகைக்கு வந்துருக்கு. உங்கள்கிட்ட நான் கொஞ்ச நாள் பணம் வாடகை கொடுக்காம இருந்துட்டேன், உங்கள் மனசை வேதனை பண்ணிட்டேன், நான் ஜெயிலில் இருந்தேன், ஆனால் அது தவறான தண்டனைன்னு சொல்லி எனக்கு 1.25 கோடி எனக்கு கவர்மெண்ட்லேருந்து வரப்போகுது. ஆனால் ஒரு 15 லட்சம் இந்த பேப்பர் மூவ் பண்ணுறதுக்கு நான் செலவழிச்சா எனக்கு அந்த 1 கோடி நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பொய்யை விசுவாசிக்கத்தக்கத கொடிய வஞ்சத்தை அந்த அம்மாக்குள்ள அனுப்பிட்டா. தேவன் அனுப்பிட்டு கட்டாயம் கொடுத்துருவோமா, என்னம்மா சொல்றீங்க நீங்க, இது ஊருக்குள்ள தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் ஆட்டையை போட்டு ஒரு 15 லட்சத்தை கொடுத்துருச்சு. இப்ப அந்த அம்மா நாம கொடுத்துச்சு. ஆண்டோடைய பிள்ளைகளை ஏமாத்தி வட்டியா சம்பாதிச்ச ரூபெல்லாம் போயிடுச்சு. இதுதான் ஆண்டவர் கலைகளை விதைச்சிட்டார். வச்சுக்கோ, இந்த கலையோட நீ வாழ அப்படின்னு வச்சுக்கோ. இந்த பூமி உண்டாக்கப்படும் போது அது எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வெறுமையா இருந்துச்சுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. ஆவியானார் ஜலத்தின் மேல் அசைவாடின உடனே எல்லாம் நன்மைகளா வந்துச்சு. அந்த பழைய கண்டிஷன் கொண்டு விட்டார். வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் வச்சுட்டாரு. அங்க போய் இருந்துக்கோ அப்படின்னு. இது ஒரு சாபம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். முள்ங்கிறது ஒரு சாபம். லேவியராகமம் 26வது அதிகாரத்துல முதல்ல ஆசீர்வாதமா சொல்லிட்டு 13 வசனத்துல, நீங்கள் எகிப்திற்கு அடிமையா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தகைகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். 13 நிமிர்ந்து நடக்கலாம் என்னங்க, 35 லட்சம் பாருங்க. ராஜேஷ்க்கு தெரியும் யார் யார்ட்டெல்லாம் ஏமாத்தி ஒரு வார்த்தையை சொல்ல விட்டு போச்சு. ராஜேஷ் சொன்னாலும் சொல்றேன். அந்த நண்பர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அது சொல்லிச்சான், இந்த 35 லட்சம் ரூபாய் ஏமாந்த நாம சொன்னான், காசுதான் என் கடவுள் அப்படின்னு சொல்லித்தான். நாங்கெல்லாம் இயேசுதான் கடவுள் இருக்கோம், அந்த அம்மா காசுதான் கடவுள்னுச்சு. அந்த அம்மாவை ஆண்டவர் வந்து எப்படி ஒரு திரும்ப பதில் கொடுத்தார். நம்ம ஆண்டவர் ஜீவ தேவன், ஜீவனுள்ள தேவன். ஆமா, கேர்ஃபுல்லா இருக்கணும். ரைட். கர்த்தர் நல்லவர், நிமிர்ந்து நடக்க செய்கிறார். 31வது வசனத்துல, நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையாக்கி, அந்த ஆதியாகமத்துல 1 அதிகாரம் 2வது அந்த வெறுமையை திரும்ப கொண்டாடுறாரு பாருங்க. வெறுமையாக்கி ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவேன். உங்கள் தேசம் பாலும் உங்கள் பட்டணம் வனாந்தரமாகும். இதெல்லாமே
சாபத்துக்குள்ள வருகிற காரியம். உபாகமம் 32வது அதிகாரம் 32:10. இவங்களை எகிப்திலிருந்து கொண்டதை ஆண்டவர் எவ்வளவு அருமையா சொல்கிறார்னா, பாலான நிலத்திலும் ஊழையிடுகிற வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்ணின்மனை போல காத்தார். ஆனா இருதயத்துல விக்ரம் உள்ள வந்துருச்சு, அத்தனை ஆசீர்வாதம் அவர் விட்டு போயிடுச்சு. சரி, மழை எப்படி பெய்யும்? மழை எப்படி பெய்யும், எப்பொழுது பெய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 ராஜாக்கள் 17:14. கர்த்தர் தேசத்து மேல் மலையை கட்டளை இடும் நாள். அன்னைக்கு கட்டளை எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தேவன் பார்க்கிறாரு, என் தேசம் செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதம் போடு, கட்டளை நேரா மழை அடிச்சு ஊத்துது. இந்த மழை பெய்யாததுனால, இந்த சாபத்தினால இவங்களுடைய வீடு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 5வது அதிகாரம் 9வது வசனம், சேனையில் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே, அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரிய நேர்த்தியான வீடுகள் குடியில்லாமல், வீட்டுக்குள்ள ஆள் இருக்க மாட்டாங்க. சாபம் வந்து எல்லாரையும் வெளியில துரத்திடுது. ஏசாயா 7வது அதிகாரம் 23வது வசனம், 7:23, அந்நாளிலே ஒரு நாள். இந்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 வெள்ளி காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்தால் நிலமெல்லாம் முடிச்சது. 1000 வெள்ளி காசு உள்ள மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிரேப்ஸ் எல்லாம் அப்படி அழிச்சிடும். நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவர் ஒரு வைரஸ் அனுப்புவார், போய் எல்லாத்தையும் காலி விடும், ஒரு செடி கூட இருக்காது. அந்த தேசத்துல மீதி என்ன இருக்கு யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீதி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 24:14, 24:14, 24:12. நகரத்தில் மீதியா இருப்பது அழிவே. அழிவுதாயா மீதி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல சாலமன் காலத்துல அப்படி உன்னதத்துல டாப்பா இருந்த தேசம் என்னையா இருக்குது? அழிவுதான் இருக்குது. ஆனா 13வது வசனத்துல 14வது வசனத்துல கொஞ்சம் பேர் மீதியா இருப்பாங்க. கர்த்தர் அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். இந்த மீதியா இருப்பாங்க. நம்ம எப்படி சத்தம் போட்டு ஆண்டவர் துதிக்கிறோம். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்திலிருந்து ஆர்ப்பரிப்பார்கள். ஒரு கூட்டத்தார ஆண்டவர் எப்பவுமே வைத்திருப்பார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீதியானவர்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏசாயா 30வது அதிகாரம் 22வது 30:22. விக்கிரத்தெல்லாம் சீப்போன்னு எரிஞ்சிரு. 21. அப்பொழுது நீ நிலத்திலே விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் அவர் தருவார், அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ பாதுகாப்பு ஆசீர்வாதம் இருக்கணும். அவர் பாதுகாப்ப வைத்திருக்கணும், தூத்தி போடக்கூடாது. ஜெயிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறேன் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான பாதுகாப்புக்காக நன்றி ராஜா. எல்லா பாதுகாப்பும் எல்லா வேலைக்குள்ள நாங்கள் எங்களை வைத்துக் கொள்ளப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.